நான் கட்டின இந்த தாலி எங்க அம்மாக்காக மட்டும்தான். எனக்கும் உனக்கும் நடுவில் இருந்த லவ் எப்பயோ செத்து போச்சு. எல்லாரும் வாங்க, இங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. அங்க பாரு. என்னன்னா அனு செத்து கிடக்குறா? யார் கொண்டு இருப்பா? தெரியலடா. அண்ணா இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரிஸ்க் தான். வானா போயிடலாம். யோ, அந்த எம்எல்ஏ ஆளுங்கயா, அவனுங்களை விடக்கூடாது. வாங்க பிடிக்கலாம். டேய் போடா. வானா போயிடலாம். எழுங்கடா. ஏய் போடா. ஏய் எழுங்கடா. ஏய் ஏய் எழுங்கடா. போடா. போடா சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய் எழுங்கடா. ச்சே, தப்பிச்சிட்டானுங்களே. ஐயோ, இங்க ஒரு கத்தி கிடக்கு பாருங்களேன். இந்த கத்தியால தான் குத்திருப்பாங்க போல இருக்கு. இது எம்எல்ஏ ஆளுங்களோட கத்தி. நேற்று அணுவை குத்த வந்தப்ப அவனை தான் கையில வச்சிருந்தாங்க. அப்ப அவனுங்க தான் அணுவை கொண்டு இருக்கணும். எம்எல்ஏ ஆட்களா? ஐயோ, அநியாயமா இப்படி எம்எல்ஏ ஆளுங்க ஒண்ணு கொண்டுட்டாங்களே. அம்மா, அனுவோட பழைய பகை இப்படி அவளை சாகடிச்சிருச்சேம்மா. அணுவை கொன்னதுக்கு உன்னை உங்க அம்மாவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் சஞ்சீவ் கிட்ட சொன்ன, அவனே உங்க 2 பேரை கொன்னுடுவா. ஆனா உன் கழுத்துல சந்தோஷ் கட்டின தாலி என்ன தடுக்குத. ஐயோ ஸ்ரீஜா, பாருமா. ஏற்கனவே அணுவை இழந்த சோகத்துல இருக்கிற சந்தோஷ் வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும். அனு அநியாயமா போயிட்டாளே. ஐயோ, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். சீக்கிரம் ஜீப்ல ஏத்தியா? சரி சார். ஐயா,
எங்க அண்ணன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரையா? அவரை விட்டுருங்கய்யா. வண்டி அடியா. அண்ணா, சார். ஐயா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விட்டுருங்கய்யா. அண்ணா, அண்ணா, ஐயோ, அண்ணா. இழவு விழுந்தது அபி வீட்ல தானே, எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி இருக்கு? மா இவங்க எல்லாம் சோகமா இருக்கிறத பார்த்தா அபிக்கு ஆறுதல் சொல்ல அவங்க வீட்டுக்கே போனாலும் போயிடுவாங்க. ஏதாவது பண்ணி அவங்க கான்சென்ட்ரேஷனை மாத்து. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். இப்ப பாரு அண்ணே, இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? இது என்ன கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ கருமாதி நடந்த வீடு மாதிரி இருக்கு. நல்ல காரியம் நடந்த வீட்ல நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருந்தா நம்ம வீட்டுக்கு தரித்திரம் வந்துராது. சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க அண்ணே. வேலையை பாருன்னா எந்த வேலையை பார்க்க சொல்றேன்? அந்த அபி பொண்ணை நினைச்சாலே ஆத்திரமா வருது. ஒரு பொண்ணு தான் நினைச்சதை சாதிக்க இப்படி இல்லாம பண்ணுவா? ச்சே, என்னால நம்பவே முடியல. அனு மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு தங்கச்சி. ஸ்ரீஜா, கொளுத்தி போட்டது பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அபி வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம். அவதான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த குடும்பமே அப்படித்தான் இருக்கு. புள்ள தப்பு பண்ணா அதை தட்டி கேட்க வேண்டிய அப்பா அம்மாவே பொண்ணு பண்ண தப்புக்கு உதவி பண்றாங்க. அந்த வீட்டுல அனுவை தவிர மீதி எல்லாருமே ஃப்ராடுங்க. அனு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா பாதி சொத்து தான் கிடைக்கும்னு அபியையும் சேர்த்து மருமகளாக்குனா நம்ம முழு சொத்தையும் ஆட்டைய போடலான்னு அந்த குடும்பமே சேர்ந்து அதுக்கு புத்தியை காட்டிடுச்சுங்க. அந்த அபி அவ அக்காவை முழுங்கி சஞ்சீவ மேரேஜ் பண்ணி எல்லா நிம்மதியை கெடுத்து அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். சிந்தாமணி நிறுத்து. என்ன ஆளாளுக்கு அபிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்ம வீட்டு மருமக, அத மறந்துடாதீங்க. நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நாமளே தப்பா பேசக்கூடாது. எது? அபி நம்ம வீட்டு பொண்ணா? நம்ம புள்ளைய லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி அவ நம்ம வீட்டு மருமக நம்ம வீட்டு பொண்ணுன்னு உன்னால சொல்ல முடியுது?